நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆதரவு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதத்தை வழங்கினர். மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைப்பவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் பாமக, விசிக கட்சிகளை சேர்ந்தவர்கள் கழகத்தில் இணைந்தனர். கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு அலைக்கடல் என திரண்ட பொதுமக்கள். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமை. கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை. இந்த கோட்டையில் யாராலும் நுழைய முடியாது. கோவை பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இந்த மாவட்டம் அதிமுக கோட்டை. இந்த கோட்டையில எவராலும் நுழைய முடியாது. இது அதிமுக எக்கு கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தலிலே 10க்கு 10 வெற்றி கண்ட மாவட்டம் கோவை மாவட்டம். ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் 3 ஆண்டுகளில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொல்ல முடியுமா? அதிமுக பொதுச் செயலாளர் சவால். நான் சவாலா விடுறேன். இந்த கோவை மாவட்டம் உழைப்பாளிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருண்டாட்சி என்று எல்லா இடத்திலும் பேசி வருகிறீர்கள். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா நீங்களே ஒரு கூட்டத்தை போடுங்க, மேடையே போடுங்க, நீங்களும் பேசுங்க. உங்களுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை, கொண்டு வந்த திட்டத்தை நானே நேரா பேசுறேன். நானே நேரா பேசுறேன். எந்த இடத்தில் கூப்பிட்டாலும் நான் வர தயார். அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில் செய்த சாதனைகளை நாங்கள் சொல்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்று ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. பாஜக அல்ல, எந்த கட்சியை பார்த்தும் அதிமுகவிற்கு பயம் இல்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த கட்சி என்பதை இந்த 10 நாட்களில் நான் நிரூபித்து காட்டிக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய வேட்பாளரை ஆதரித்து எங்கே சென்றாலும் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ள காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்துதான் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் சுரம் வந்துட்டது. அதனால ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார், புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அதிமுக அரசு குறித்து பொய்களை கூறி அரசியல் ஆதாயம் தேட ஸ்டாலின் முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கோழைத்தனமாக பேசுவதை ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சாடல். வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி எங்கள் மீது குற்றம் சுமத்தி, பொய்யான குற்றத்தை சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறீர்கள். ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாடு மக்கள் விழிப்பான மக்கள், அறிவு சார்ந்த மக்கள், எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி பார்க்கின்ற ஆற்றல் படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய் பிரச்சாரம் எல்லாம் ஒன்று எடுபடாது. கோவையில் அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. பாஜக போட்டியிலே இல்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பேச்சு. இன்னைக்கு திமுக அதிமுக தான் போட்டி. பாரதிய ஜனதா கட்சி போட்டியில இல்ல. அவங்க ஒரு 4-5% 4% ஓட்டு வச்சிருக்காங்க, 3% ஓட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. இன்னும் பாத்தீங்கன்னா பெரிய செல்வாக்கு வந்துச்சு சொல்றாங்க. செல்வாக்கு வந்து ஒரு 5% வந்தாலும் கூட போட்டிக்கு வர முடியாது. இந்த கட்சி பெரிய கட்சி. கோவை மாவட்டத்தை திமுக அரசு புறக்கணித்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து திட்டங்களும் கோவைக்கு வரும் என உறுதி. இத்தனை திட்டங்கள் தந்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் வருவது 2026 திமுக 3 வருஷம் கோவை மாவட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க. அத்தனை திட்டங்களும் மீண்டும் வரும். விடுபட்ட திட்டங்கள் எல்லாம் எடப்பாடி முதலமைச்சர் வந்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருப்பூர் மற்றும் ஈரோடு தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார்.
திமுக மற்றும் பாஜக கூட்டணிகளால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களை ஏமாற்றவே பொய்யான விளம்பரங்களையும் வாக்குறுதிகளையும் திமுக வழங்குவதாக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கடும் விமர்சனம். திமுக ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு செம்பு தூக்கும், பாஜக ஜெயிச்சா அடுத்த கட்சியிலேருந்து ஆளை தூக்கும். மற்றபடி ரெண்டு கட்சியாலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எப்ப தேர்தல் வந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக பொய்யான விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுப்பாங்க திமுக. இப்ப திரும்புற பக்கம் எல்லாம் திமுக விளம்பரம் கொடுக்கறாங்க. மதவெறியை தூண்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு கிடையாது. அனைவரையும் சமமாக பார்ப்பது அதிமுக மட்டுமே என கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா பேட்டி. இந்த மதவெறியை தூண்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது. அதிமுகவுக்கு இப்போ அமோகமான ஒரு ஃபீல்டு அமைஞ்சிருக்கு. மக்கள் நலனுக்காக நாங்கள் பாடுபடுவோம். இந்த மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டிஸ்ன்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் மைனாரிட்டி மக்களுக்கு எப்போவுமே விளம்பரத்துக்காக இல்லாமல் உண்மையாக பாடுபடுறவங்க அதிமுக மட்டும்தான். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு இந்திய தேசிய லீக் கட்சி ஆதரவு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக மற்றும் திமுகவிற்கு பாடம் புகட்டுவோம் என்றும் அறிவிப்பு. சென்னையில் வாகன சோதனையின் போது 1,81,82,52,000 ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணம் இன்றி எடுத்து வரப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் நடவடிக்கை. நெல்லை அருகே ஆன்லைனில் நத்தம் குடியிருப்பு தரவுகளை பதிவேற்றம் செய்வதில் குளறுபடி செய்த விடியா அரசு 60,000 பேருக்கு சொந்தமான நத்தம் குடியிருப்புகளை அரசுக்கு சொந்தம் என பதிவேற்றம் செய்ததால் மக்கள் அதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆதி திராவிடர் நல விடுதி கட்டட மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 5 மாணவிகள் படுகாயம். ஆதி திராவிடர் நல விடுதி கட்டிடங்களை முறையாக பராமரிக்காத விடியா ஆட்சிக்கு மக்கள் கண்டனர். திருநெல்வேலி திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் வீடு மற்றும் அலுவலகத்தில் ரைடு. வருமான வரித்துறை சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல். நெல்லையில் திமுக மாவட்ட செயலாளரை தொடர்ந்து வள்ளியூரில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. காரில் 28 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தீவிர விசாரணை. சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். தமிழகத்தில் 50 கிலோ எடை கொண்ட சிமெண்ட் மூட்டை 30 முதல் 50 ரூபாய் வரை உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. திடீர் விலை உயர்வால் கட்டுமான பணிகள் முடக்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டு சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. ஆடு விற்ற பணத்தை கொண்டு செல்ல தேர்தல் அதிகாரிகள் சலுகை வழங்க வியாபாரிகள் கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலால் களை இழந்த வேப்பூர் ஆட்டுச்சந்தை. பறக்கும் படை சோதனையால் மொத்தமாக ஆடுகளை வாங்குவது விற்பதில் கடும் சுணக்கம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை.